நாம் இப்பொழுது மூன்றாவது செய்திக்குள்ளாக நாம் கடக்க இருக்கிறோம். இந்த செய்தியினை சகோதரர் வேலுச்சாமி அவர்கள் தர இருக்கிறார். ஊழியர் சிறுவாடி. அவமானத்தை எண்ணாமல் என்கின்ற தலைப்பிலே சகிப்புத்தன்மையில் முன்னேறு, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், இந்த தலைப்பிலே கொண்டு நமக்கு செய்தி அளிக்கிறார். இதற்கான ஜபத்திற்குள்ளாக கூட நாம் கடந்து செல்வோம். இந்த ஜபத்தினை கையனூர் கண்டிகையில் இருக்குதான சகோதரர் கோபி அவர்கள் வந்து ஜபத்தினை செய்து துவக்கி தரும்படி கிறிஸ்துக்குள் அன்பாய் அழைக்கிறேன். ஜபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பரலோக தந்தையே, இந்த கருத்தரங்கம், ஆவிக்குரிய கருத்தரங்கம் பிதாவே, வரும்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் அழகாய் இந்த குளிர் பிரதேசத்தில் கொண்டு வந்து சேர்த்து ஒரு நன்மை குறைபடாத நீர் காத்திரே, அதுக்காய் கொடா கொடி சோத்திரம். இப்போது ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இந்த காரியத்தை செம்மையாய் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக கூட உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இதோ சிறு பிள்ளைகளை கூட எந்த நோய் நொடி இல்லாமலே பாதுகாத்து வருகிற, அதுக்காக கூட நன்றி சொல்கிறோம். இதை எடுத்து நடத்த வருஷம் உடைய ஊழியக்காரர்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டு வருகிற, அதுக்காக சோத்திரம். அவருக்கு இன்னும் ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்து உடைய குமாரனுடைய வருகை மட்டும் இந்த பூமியிலே நன்மையான காரியங்களை செய்து உமக்கு பிரியமாய் நடக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, பிதாவே, இந்த காலம் கடைசி காலமாக இருக்கிறபடினாலே இங்கே வந்து ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அதுக்காக முயற்சி கொண்டிருக்கிற மூத்த சகோதரர் வேசார்பாடியிலே ஊழியர் செய்கிற விக்ரதாச ஐயாவும், நத்தநல ஐயாவும், பிலிப் பாஸ்கர் ஐயாவும் அவர்களுக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்து இந்த நாளிலே ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் பேசின காரியங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருவரும் கெட்டு நரகத்துக்கு போகாதபடி எல்லாரும் பரலோகம் போக வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தோடு இந்த கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களை அதிகமாக ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். தகப்பனே, அது மட்டுமல்ல, வந்தவர்கள் வெறுமையாக செல்லாதபடி ஒவ்வொரு குடும்பத்தாரும் பெருக்கமான ஆசீர்வாதத்தோடு இந்த கருத்தரங்கு முடிவுவரையும் அவருக்கு எந்த நோய்களும், எந்த ஒரு கஷ்டங்களும், எந்த ஒரு துன்பங்களும் யாராவது படிக்க பாதுகாத்து அரவணைக்க வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மூன்றாவது செய்திக்குள்ளாக கூட நாம் கடந்து செல்வோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின்படி அவமானத்தை எண்ணாமல் என்கின்ற தலைப்பிலே சகிப்புத்தன்மையில் முன்னேறு என்கின்றதான கருத்தினை கொண்டு நம்மிடத்தில் பேச வருகிறார் சகோதரர் வேலுச்சாமி அவர்கள். சிறுவாடி பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதான நம்முடைய சகோதரர் வந்து தேவ செய்தி அளிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். 17வது வேனிற்கால இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்கும், இதை ஏற்பாடு செய்த ஒருங்கிணைப்பாளர் யாவருக்கும், பாண்டிச்சேரி மற்றும் மரக்கான சிறுவாடி பகுதியிலே கூடி வருவதான சபையார் சார்பாக வாழ்த்துதலையும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். சகிப்புத்தன்மையிலே முன்னேறு என்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. முக்கியமான ஒரு தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 2-3 வசனங்களை 2வது வசனத்தை மையமாக வைத்து கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு சகிப்புத்தன்மையிலே முன்னேறு. பொதுவாக முன்னேறு என்று சொல்லும் போது முதல்ல பேசின பேச்சாளர் வந்து அதுக்கான விளக்கத்தை கொடுத்தார். ஆனால் நம்ம என்ன செய்வோம்னா, இப்போ ஒரு 10வது படிக்கிற பிள்ளைகள், 12வது படிக்கக்கூடிய பிள்ளைகள், அவர்கள் தேர்ச்சி பெற்றானா இதே போல் என்ன பண்ணோம், நீ அதிகமாக மார்க் எடுத்து வாழ்க்கையில் இன்னும் நீ முன்னேறணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஒரு தொழில் தொடங்குறாருன்னா இதோட நின்றுடாமல் இன்னும் நீங்கள் என்ன பண்ணணும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லுவாங்க. திருமணம் ஆனவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்ன பண்ண 16 பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுவாங்க. 16 செல்வங்களை பெற்று வாழ வேண்டும் என்று அங்கே சொல்லுவாங்க. அப்போது ஒரு நிலையில் இல்லாமல் அடுத்த நிலைக்கு கடந்து போகுவது தான் பேர் வந்து என்ன சொல்கிறோம், முன்னேறு என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இங்கே நாம் பார்க்கும்போது அவமானத்தை வெறுத்தவன் சன்மானத்தை பெறுகிறான் என்று ஒரு பழமொழி கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது அவமானம் என்பது இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குமே அது ஏற்பட்ட ஒன்றாக இருக்குது. இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற எல்லாருக்குமே சின்ன வயசாக இருந்தாலும் சரி, பெரிய வயசாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம், அவமானத்தை சகிக்காத ஒரு மனுஷனும் இருக்க முடியாது என்று நம்ம பார்க்குறோம். அப்போ அவமானம் அல்லது வெட்கம் இதெல்லாம் சகித்து நம்ம வரும்போது தான்
வாழ்க்கையில் நம்ம இன்னும் முன்னேற்றங்களை அடைந்து கொண்டே இருக்க போகிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்றாரு, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாட்சத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லிட்டு 3வது வசனத்தில் சொல்றாரு, இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே என்ன பண்ணுங்க, நீங்க நினைத்து கொள்ளுங்கள் என்று நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தையா இருக்கிறது. எந்த சந்தோஷத்தை அடையும் பொருட்டாக அவர் அவமானங்களை எண்ணாமல் இப்படியாக சிலுவிலே அவர் மரித்தார் என்று நம்ம பார்க்கும்போது, முதலாவதாக நாம் பார்க்கும்போது தேவனோடு சஞ்சரித்த அந்த வாழ்க்கை அல்ல அந்த உறவு மறுபடியுமாக அவர் கிடைக்க போகிறது என்ற அந்த சந்தோஷத்தின் பொருட்டாக இந்த பூமியிலே அவர் அவமானத்தை எண்ணாமல் இருந்தார். மத்தேயு புத்தகத்தில் நம்ம வாசிக்கிற 27ஆம் அதிகாரத்தில் என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்ற சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, தேவனோடு இருந்த அந்த உறவு அந்த இடத்துல பிளவுபடுகிறது, விரிசல் ஏற்படுகிறது. அந்த உறவு மறுபடியுமாக கிடைக்க போகிறது என்ற அந்த சந்தோஷத்தின் பொருட்டாக அவர் என்ன பண்ணார், அவமானத்தை எண்ணாமல் எல்லாவற்றையும் சகித்தார் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம நாம் பார்க்கும்போது சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் அவர் என்றென்றும் அழியாமல் என்ன பண்ண போற அங்க இருக்க போகிறார் என்ற அந்த சந்தோஷத்தை பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் புறஜாதியா இருக்கக்கூடிய, அடிமைகளா இருக்கக்கூடிய, அந்நியரா இருக்கக்கூடிய நம்ம அனைவரையுமே பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படும்படியான அந்த சந்தோஷத்திற்காக அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையிலே அதை சகித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் என்ன பண்றாரு, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உயர்வான இடத்துக்கு அழைத்து செல்வதற்கு அவர் என்ன பண்ணார், அவமானங்களை அவர் சகித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நிறைய நேரங்கள்ல இந்த உலகத்துல சொல்லுவாங்க, அவர் யார் தெரியுமா, அவர் அந்த ஆளு, அவர் இந்த ஆளு அப்படின்னு சொல்லி ஆட்களை குறித்து பேசுவாங்க, அவருடைய சமூகத்தை குறித்துவாங்க. ஆனால் தேவன் சொல்றாரு, இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் பரிசுத்த ஜாதியாக மாற்றுவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அவமானத்தை எண்ணாமல் அங்க சிலுவையிலே சகித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நிறைய நேரங்கள்ல நம்ம வீட்டுக்கு வரவங்களை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேரை பெட்ரூமுக்கு கொண்டு போவோம், ஒரு சில பேர் ஹால்லேயே உட்கார வைப்போம், ஒரு சில பேர் வறண்டாவிலே உட்கார வைப்போம், ஒரு சில பேர் வெளியில நின்று பேசி அனுப்பிடுவோம். ஏன்னா நம்ம வித்தியாசம் காட்டுவோம், மனிதர்களுடைய அங்கே காலங்களை பார்க்கும்போது நம்ம வித்தியாசம் காட்டக்கூடியவராக இருப்போம். ஆனால் சொல்றார் தேவன், நம்ம யாருங்களாம், அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த சொந்த ஜனமாக இருக்க போவதற்காக அவர் அவமானத்தை எண்ணாமல் என்ன பண்றாரு, சிலுவையிலே எல்லாவற்றையும் சகித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாக நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, இங்கே தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்க போகிறார். அந்த ஒப்பு கொடுக்கக்கூடியதுக்காக அவர் என்ன பண்றாரு, அவமானத்தை எண்ணாமல் அங்க சிலுவையிலே சகித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்க இருக்கக்கூடிய அனைவரையுமே அவர் நேசித்ததுனால நம்ம யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16 வாசிக்கப்போல் தேவன் நம் மீது அன்பு வைத்ததுனால என்ன பண்றாரு, சொந்த குமாரனை நமக்காக அவர் இங்கே கொடுத்தார். தேவன் சொன்னபடியெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி சொன்னபடியெல்லாம் செய்த அவர் அவமானத்தை எண்ணாமல் எல்லாவற்றையும் சகித்து என்ன பண்றாரு, நமக்கு முன்னோடியாக இருக்கிறபடினாலே நீங்கள் அவரை நினைத்து கொள்ளுங்கள் என்று இந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது அவரை குறித்து அதிகமாக இங்கே சொல்லப்படுகிறது. இங்கே அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இவர் தேவனுடைய குமாரன், ஆனால் என்ன பண்றாரு, அடிமையின் ரூபம் எடுத்தார். யாருக்காக, நாம் அடையக்கூடிய சந்தோஷத்துக்காக, நமக்கு அவர் என்றென்றும் அழியாதுக்கிறதான அந்த ஜீவ கிரீடத்தை கொடுப்பதற்காக அவர் என்ன பண்றாரு, சிலுவையிலே அவர் அவமானத்தை எண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நிறைய நேரங்களில் நாம் பார்க்கும்போது ஒரு இடத்துல நாம் பார்க்கும்போது பேர் மாற்றி போட்டுட்டாக்கா,
பெயர் அவர் பேரை மாற்றி போட்டுட்டாக்கா, இனிஷியல் தப்பாக போட்டுட்டாக்கா, அல்லது அவரை கூட்டு முன்னாடி இருக்கையில் உட்கார வைக்கலன்னா, அல்லது அவரை கூப்பிட்டு வந்துக்கிறாருன்ற ஒரு வார்த்தை சொல்லலைன்னா, இங்கே கூட எத்தனை பேர் அதை ஏற்றுக்க போகிறோன்னு தெரியல. அப்போ இங்கே மாதிரி இருக்கும்போது அதில் சகிக்கக்கூடிய மனப்பான்மை அநேகருக்கு இல்லாமல் இருக்கிறது என்று நம்ம பார்க்குறோம். ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டியது சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நிறைய பேரை நம்ம பார்க்கோம், உலகத்தில் நம்ம பார்க்கும்போது வியப்பாக இருக்கும், இவங்களாம் கிறிஸ்தவங்களை வந்தால் சந்தோஷமாக இருக்குமேன்னு நம்ம பார்ப்போம். ஆனால் அப்படிப்பட்டவர்களை பார்க்கும்போது எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு இருந்து அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் தினமும் வேத வசனத்தை வாசிக்கிறவங்க, வேத வசனத்தை கேட்கிறவங்க, இயேசு கிறிஸ்து தரித்து கொண்டு இருக்கிறதான உங்களிடத்துலையும் என்னிடத்துலையும் அந்த சகிப்புத்தன்மை என்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது. சில பேருக்கு அது இருக்கிறதே இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்குறோம். அந்த சகிப்பு தன்மையிலே முன்னேற வேண்டும் என்பது அது யாருடைய சித்தமாக இருக்கிறது? தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மரித்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம வாழ்க்கையிலே நாம் முன்னேற வேண்டும் என்று எந்தெந்த விஷயத்தில் முன்னேறோம்? படிக்கிற விஷயத்தில் முன்னேறோம், தொழிலில் முன்னேறோம், பேசுறதுல முன்னேறோம், இப்படியாக எல்லா விஷயத்திலும் முன்னேறோம். ஆனால் சகிப்புத்தன்மையிலே முன்னேற வேண்டும் என்று அங்கு விரும்பக்கூடியதாய் அது இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து நாம் பார்க்கும்போது அவர் எல்லாவற்றுக்கும் நமக்கு என்னவா இருக்கிறாருங்க? முன்னோடியாக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அவர் முன்மாதிரியாக இருக்கிறார். அநேகருடைய ரோல் மாடல் இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்குமே ரோல் மாடலாக இருக்கிறார். எல்லா விஷயத்திலும் சரி, ஜெபம் பண்ணுவதிலும் சரி, தேவனுக்கு கீழ்ப்படிவதிலும் சரி, அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொன்னதை அப்படி நிறைவேற்றுவதிலும் சரி, அவர் எல்லாவற்றையும் நமக்கு என்ன பார்க்கிறாரு? முன்மாதிரியாக இருக்கு. அதனால தான் சொல்றாரு எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், நீங்கள் அவரை நினைத்து கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் சகித்து அவர் தேவனுடைய வலது பாசத்தில் நிற்கக்கூடிய அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சகித்ததுனால அந்த சந்தோஷத்தில் நாமளும் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்ணாரு? அந்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவையில் சகித்தார். அதை நினைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே செதுக்கி கொண்டு சரி செய்து கொண்டு உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, தியாகத்தோடு நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நாமும் ஒரு நாள் என்ன பண்ணுவோம், அங்கே தேவனுடைய வலது பாசத்தை விருப்பம் என்று அந்த சிந்தியோடு நம்ம வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இங்கே நிறைய விஷயங்களை குறித்து நாம் பார்க்கும்போது யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது சொல்றாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? பாக்கியவானா இருக்கிறான். பாக்கியவானுக்கு இன்னொரு அர்த்தம்னாக்கா அதிர்ஷ்டசாலி என்று சொல்லப்படுகிறது. அப்போ சோதனை சகிக்க கூடியது நம்முடைய மனநிலையில இருக்கிறதா, அல்லது நம்ம தினந்தோறும் அதை சகிக்கிறோமா? கேள்விக்குறி வைத்து நம்ம இதை பார்ப்போம். சோதனை சகிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அவன் உத்தமன் என்று எப்போ சோதனை சகித்து அவன் பாக்கியவானாய் ஆன பிறகு, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறக்கூடியவனாய் இருக்கிறான். அப்போ சோதனை நிறைய பேருக்கு வருது. யாருக்கு சோதனை வரல? எல்லாருக்கும் தான் சோதனை வருது. ஆனால் அந்த சோதனையை ஜெயிக்க வேண்டும், அந்த சோதனையிலே முன்னேற வேண்டும் என்று நம்ம பார்க்குறோம். இந்த சோதனையினால ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரிக்கும் அல்லது சகோதரிக்கும் நடக்கக்கூடியதில் நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ண, கருத்து வேறுபாடுனால சபை கூடி வருதலை விட்டு விடுறோம். அப்போ நாம் பார்க்கும்போது சோதனை சகிக்கக்கூடிய மனநிலை நமக்கு இல்லை, அதற்கான ஒத்துழைப்பு நமக்கு இடத்துல இல்லை, அர்ப்பணிப்பு இல்லை. இதெல்லாம் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணுறோம், இதை சகிப்பதற்கு நம்ம மனம் இல்லாமல் இருக்கக்கூடியவளாக இருக்கிறோம். ஆனால் சோதனை சகிக்கும் போது அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறானா? பாக்கியவனாக இருக்கிறான் என்று நம்ம பார்க்குறோம். நிறைய வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது சோதனையை சகித்து அல்லது இந்த அவமானத்தை எண்ணாமல் இருந்து, வெட்கத்தை எண்ணாமல் இருந்து, இங்கே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டவர்களாக இருந்த அநேகரை குறித்து நம்ம பார்க்கலாம். அதில் ஒரு சில பேரை நம்ம பார்க்கும்போது யோபு குறித்து நம்ம பார்க்கிறோம். யோபு எப்படிப்பட்டவனாக இருந்தான்? 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இங்கே நாம் பார்க்கும்போது அவன் நீதிமானாக இருந்தான், உத்தமனாக இருந்தான், சன்மார்க்கனாக இருந்தான் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த யோபு என்ன பண்றாரு? சாத்தான் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம்
அங்க சோதனையினாலே அவனுடைய ஆசைகள் பிள்ளைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய தருவாயில எப்போதும் உறுதுணையா இருக்கக்கூடிய, எப்போதும் பாதுகாப்பா இருக்கக்கூடிய, எல்லா நேரத்திலையும் கை கொடுத்து தோள் கொடுத்து இருக்கக்கூடிய மனைவியானவள் இங்க என்ன சொல்றான்னா, நீ என்ன பண்றாரு, 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். அங்க நான் பார்க்கும்போது, உன்னோட உத்தமத்திலே நீ உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து என்ன பண்ண நீ ஜீவனை விடும் என்று சொன்ன அந்த நேரத்திலே அவருடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும். உடம்பெல்லாம் பருக்கள், வியாதி. இந்த சமயத்தில் உறுதுணையா இருக்கக்கூடிய மனைவியானவள், நீ ஏன் உன்னவும் உத்தமத்தில் இருக்கிற, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லும் போது அவர் சொல்றாரு, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுற, தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம தீமையை பெற வேண்டாமா? அப்ப அவங்க சொல்ற, அங்க பக்குவமாக அவருடைய இருக்கக்கூடிய அந்த அவமானங்கள், அவருடைய எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கிறது. நாம் அப்படி இருக்க மாட்டோம். ஏதோ ஒரு பொருள் எடுக்கலன்னா உடனே சத்தம் போட்டுறோம், ஏதோ ஒன்று செய்யலைன்னா சத்தம் போட்டுறோம். ஆனால் இங்கே நான் பார்க்கும்போது, நீ ஏன் ஒன்று இருக்க, நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லும் போது கூட அவள் பொறுமையோடு இருந்து எல்லாவற்றையும் சகித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய சகிப்பு தன்மையினால என்ன நடந்தது? யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கலாம் அவன் பின்னமேல என்ன பண்ணாருங்களா, ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நாம செய்யறது எல்லாமே தேவனுடைய பார்வையில கணக்குல இருக்கு. நம்ம யாராருக்கு என்னென்ன செய்கிறோம் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, தேவனுடைய கணக்குல, தேவனுடைய பார்வையில அது இருக்கிறது. அதற்கு தகுந்த பலன் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இங்க நாம் பார்க்கும்போது, யோபனுடைய முன்னிலைமை பார்க்கலாம் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது நாம் சோதனை சகித்து அவமானத்தை எண்ணாமல் நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையை தேவன் பார்த்து நம்மளையும் அப்படியாக ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னொரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கும்போது, யோசேப்பு என்னக்கூடிய ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கிறோம். இங்கே யாக்கோபனுடைய குமாரனா இருக்கக்கூடிய சகோதரனாலே அவன் என்ன பண்றார், பகைக்கப்பட்டு அவன் விற்று போடப்படுகிறான். அவன் விற்று போடப்பட்டு அங்க என்ன பண்றாரு, ஒரு எஜமான இடத்துல அவன் போய் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அந்த எஜமானுடைய மனைவி அவனிடத்துல என்ன பண்றாரு, தவறாய் நடந்து கொள்ளும்படி அங்க சொல்றார். இது ஒவ்வொரு நாளும் நிமித்தமா ஒவ்வொரு நாளும் இது நடந்துனுக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் இவர் பதில் கொடுத்துனே வராரு. கடைசியாக ஒரு பதில் கொடுக்கிறாரு அவரு. இங்கே ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, இந்த வீட்டில என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு என்ன பண்ண விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க அவர் பதில் சொல்லிடுறாரு, அந்த எஜமானுடைய மனைவிக்கு பதில் சொல்லிடுறாரு. ஆனா இங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கவனிங்க, எத்தனை பேருடைய வாயில இந்த வார்த்தை வரக்கூடியதா இருக்கிறது. அவர் சொல்றாரு, இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், நான் இந்த அறையில தான் இருக்கிறேன், ஆனாலும் கூட தேவனுக்கு எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது, தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று அவர் என்ன பண்றாரு, அவங்க சொல்லிவிட்டு வெளியே ஓடி வருகிறத நம்ம பார்க்கணும். அவங்க என்ன பண்றாங்க, தந்திரமா என்ன பண்றாங்க, இவன் தான் தவறா நடந்துக்கிறான்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லி அவனை சிறையில அடைக்கிறார்கள். சிறையில் இருக்கும்போது அவன் என்ன பண்ணாரு, அவர் கூட இருக்கிறவனுக்கு சொப்பனத்துக்கு அவன் பதில் சொன்னதுக்கு அப்புறம் அவன் நான் என்ன பண்றேன், ராஜாவிடத்துல சொல்றான்னு சொல்லலை. அதுக்கப்புறம் ராஜா ஒரு சொப்பனத்தை கண்டதுக்கு அப்புறம் அந்த மாதிரி சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவன் சொல்றான்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த பார்வோன் ராஜா அங்க என்ன செய்தார் என்று நமக்கு பார்க்கும்போது வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஆதியாகமம் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இங்க நாம் பார்க்கும்போது, பார்வோன் யோசேப்பை நோக்கி, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அவன் கையில் இருந்த மோதிரத்தை கழற்றி அவனுக்கு என்ன பண்ண போட்டுட்டு சொல்றான் 44ல், பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனால் நான் ராஜா தான், ஆனால் எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையாவது தன் காலையாவது என்ன பண்ணாத அசைக்க கூடாத அளவிற்கு அங்க உயர்த்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இவனுடைய வாழ்க்கையை தேவன் பார்க்கிறார், அவனுடைய உத்தமத்தை பார்க்கிறார். அவனுக்கு ஏற்பட்ட சோதனைகள், வெட்கத்தில், எல்லாத்திலையும் அவமானத்திலையும் அவன் சகித்ததுனாலே ஒரு உயர்வான இடத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம பஞ்சத்தில் அவருடைய குடும்பங்கள் கஷ்டப்படும் போது தானியங்களை கொடுக்கக்கூடிய அளவிற்கு என்ன பண்றாரு, உயர்வாக உயர்த்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நமக்கு நேரக்கூடிய சோதனைகளும் சரி, இதே போல அவமானங்களும் சரி, நாம் சகித்து கொண்டு தேவனுக்கு முன்பாக நாம் உத்தமமாய் வாழ்ந்தோம் என்று சொன்னால்
தேவன் கண்டிப்பாக நம்மளை உயர்வான இடத்துல வைப்பார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த யோசேப்பு நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இங்கே நாம் பார்க்குறோம், ஏற்கனவே பேசும் போதெல்லாம் பேசுனாங்க, தானியேலை பிரித்து நம்ம பேசும்போது கூட அந்த செய்தியாளர் அருமையான அருள் தானியேல் அவர்கள் பேசும்போது தாவீதை குறித்து நம்ம பேசினார். இந்த தாவீது இருந்த வைராக்கியம், தேவன் மேல இந்த பற்றுதல், அங்கு தேவன் சொல்ற என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்றார். அந்த தாவீது இங்கே அவமானங்களை சகித்தார். எப்படி சகித்தார் என்று நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 69:19 சொல்றாரு, தேவரீர் என் நிந்தையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லோரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நான் அவமானப்பட்டதை நீர் அறிந்திருக்கிறபடினாலே, நான் வெட்கப்பட்டதை நீ அறிந்திருக்கிறதுனாலே எல்லாமே உன் கையில் இருக்குது என்று சொல்லி தேவன்கிட்ட பொறுப்புகளை அவர் கொடுக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். ஒரு நாள் ஒரு சமயம் 2 சாமுவேல் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது பகுரி மட்டும் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து கொண்டிருக்கிறாரு. சவுலுடைய உறவுக்காரா இருக்கக்கூடிய சிமேய் என்னக்கூடியவன் என்ன பண்ணுறான், தூஷித்து கொண்டே வருகிறான். தூஷித்து கொண்டு மட்டும் இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான், கல்லெறிந்தான் என்று நம்ம பார்க்குறோம். இப்பொழுது ஒரு மந்திரியோ யாரோ வராங்கனாலும் இங்கே வழியில் நின்று நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் கூட ஆட்கள் எல்லாம் வரும்போது கூட இவன் என்ன பண்ணுறானா, அவர்களை அங்கே நிந்தித்தான், அங்கே தூஷித்தான் என்று நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் புத்தகம் 16:5 நாம் வாசிக்கும் போது சொல்றாரு, இதோ சவுல் வீட்டு வம்சத்தனாகிய கேராயின் குமாரனாகிய சிமேய் என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கேருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து என்ன பண்றாரு, சகல ஜனங்களும் சகல பலஜாலிகளும் தாவீதின் வலதுபுறம் இடதுபுறம் நடந்து வரும்போது தாவீதின் மேலும் தாவீதினுடைய ராஜாவினுடைய சகல ஊழியக்காரர்களும் கற்களை எறிந்தான் என்று சொல்றார். நாம் இருந்தால் என்ன செய்வோம், சாதாரணமாக நம்ம போகும்போது ஒருத்தருக்கு சளி பிடிச்சி நீச்சி துப்புவான், ஆனால் என்னை பார்த்து தான் காரி துப்பினான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அவனோட கேட்போம். அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம இங்கே பார்க்கும்போது நேரடியாக தூஷிக்கிறான், நேரடியாக கற்களை எறிதுகிறான். ஆனால் இங்கே தாவீது ராஜா சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, அதனால தான் சொல்றாரு தேவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்றாரு. அங்கே பார்க்கும்போது அது சொல்றார் 9-10 வசனங்களை நாம் வாசிக்கலாமே. அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ஆண்டவனை தூஷிப்பானே, நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமா என்றான். அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறார் என்று கேட்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை, யாரும் கேட்க முடியாதுன்னு சொல்றாரு. தேவன் அனுமதித்திருக்கார். இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், குழப்பங்கள் எல்லாத்துக்குமே இதுதான். தேவன் இன்னைக்கு அது மாதிரி நான் அனுபவிக்கணும், நான் நியமிச்சிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம மனநிலையை நம்ம சரி செய்து கொண்டு போனால் எங்கேயுமே பிரச்சனையே வராது, எங்கேயுமே பிரச்சனையே வராது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை என்ன பண்ணுறாரு, இங்கே அவர் சொல்லுகிறாரு. ஆகையால் ஏன் இப்படி செய்கிறதக்கிறார் என்று கேட்கத்தக்கவன் யார் என்று அந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று அவர் அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் என் இருதயத்திற்கு ஏற்றவன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சந்ததியை குறித்து மத்தேயு புத்தகத்தில் நான் வாசிக்கும் போது என்ன சொல்கிறாரு, தாவீதின் வம்சகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று அந்த இடத்துல சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கே தாவீதை உயர்த்தினார் என்று சொன்னால், இந்த அவமானங்களையும் பாடுகளையும் வெட்கத்தையும் நாம் சகித்தோம் என்று சொன்னால் நம்மளையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அதே தேவன் தான் இன்னைக்கு இருக்கிறாரு, அதே தேவன் தான் இன்னைக்கு மாறாதவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் சொன்னதை செய்ய நிறைவேற்றுவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இங்கே 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6லேருந்து நம்ம பார்க்கும்போது இங்கே ஒரு சகோதரி குறித்து நம்ம பார்க்குறோம். அன்னாள் என்னக்கூடிய ஒரு சகோதரி குறித்து நம்ம பார்க்குறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான். இந்த அன்னாள் என்ன பண்ணுறாரு, அவருடைய சக்காலத்து அவர் பிள்ளை இல்லை என்று போகும்போது ஒவ்வொரு வருஷமும் மனமடிமாக அவள் பேசிக்கொண்டே வருகிறார். இதனால் என்ன பண்ணுறது, அவர் ரொம்ப மனவடிமாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் போது அவர் புருஷன் சொல்கிறாரு, நீ ஏன் சஞ்சலப்படுற, நான் உனக்கு என்ன அதிகமாக இல்லையா, 10 பிள்ளை இருந்தால் கூட அதை விட நான் மேன்மை இல்லையான்னு சொல்கிறாரு. ஆனாலும் கூட இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ஏற்றுக்க மனதில்லாமல் அங்கே நாம் பார்க்கும்போது 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நான் பார்க்கும்போது அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அங்கே போகும்போது அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது யார் இடத்துல ஜெபம் பண்ணாங்களா? கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி தன்னுடைய வெட்கத்தையும் அவமானத்தையும் நான் இப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன், ஏன்னா பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டியது எனக்கு அவசியம் இல்லை, ஆனாலும் கூட இந்த பேர் என்னை விட்டு நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தேவன்கிட்ட அழுது ஜெபம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, தேவன் அவருக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அந்த பிள்ளையை என்ன பண்ண பால் மறக்க பண்ணினதுக்கப்புறம் அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, தேவாலயத்தில் விடுறாங்க. அது விட்டதுக்கப்புறம் யாருங்க அவரு, மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசியை பெற்றெடுத்து அந்த அன்னாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் அனுபவித்த அவமானங்கள், சோதனைகள், வெட்கத்தை எல்லாவற்றையும் தேவன் அவருடைய பார்வையில் எடுத்துக்கொண்டதுனால அவர் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார். அங்கு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியை அவர் வயிற்றில் பெருக்கும்படியாக செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நாம் எத்தனை நேரம் அவமானங்களை என்றோம், எத்தனை முறை நம்ம வெட்கத்தை என்றோம், இதெல்லாத்தையும் நம்ம எண்ணி பார்க்கறதே இல்லையே. ஏதோ ஒரு சூழ்நிலை நடக்கும் போது, ஏதோ ஒரு விதர்ப்பமாக நடக்கும் போது இது எதனால் நடக்குதுன்றதை நம்ம உணர்ந்துக்கிறது இல்லையே. நான் தப்பு செஞ்சதுனால தான் இது உணர்ந்ததுன்றது உணர்வு கூட நிறைய நேரங்களில் நம்ம இடத்துல இல்லாமல் போவதுதான் வருத்தமான விஷயமா இருக்கிறது. ஆகையினால நாம் எல்லாவற்றையும் சகித்து நாம் என்ன பண்ணுங்க, தேவனிடத்தில் நாம் முன்னேற வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். தொடர்ச்சியாக நாம் பார்க்கும்போது இங்கே 1 சாமுவேல் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, 27 சொல்கிறாரு, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கு என்று கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய சோதனை சகித்த சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்த எத்தனையோ பேர் வேதாகமத்தில் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் மட்டும் நம்ம இடத்துல உங்கள் முன்னாடியாக நான் அதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். நாம் பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் வரும்போது பவுலை குறித்து நம்ம பார்க்குறோம். புறஜாதிகளுக்கெல்லாம் சுவிசேஷம் கிடைக்கும்படியாக இருந்த பவுல் சபையாரை துன்பப்படுத்தினார், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார். அப்படிப்பட்ட பவுல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக அவர் வாழ்ந்தார் என்று நம்ம பார்க்குறோம். இங்கே 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அங்கே தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, நீயும் என் போதகத்தையும் நடக்கையின் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையும் அந்தியோகியா இக்கோனியா லீஸ்திரா என பட்டங்கள் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறபடியினாலே எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாரு, நீங்களாக்கி விட்டார் என்று அந்த இடத்துல சொல்றார். பவுல் படாத பாடுகளை நம்ம பட போறோம். இன்னைக்கு சுதந்திரமான நாட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்பொழுது அப்படிலாம் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பவுல் இப்படியாக அவர் வாழ்ந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். சீஷர்கள் இதை விட அதிகமாக வாழ்ந்திருக்கிறார்கள். இரத்த சாட்சியாக அநேக சீஷர்கள் மரித்திருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அவர்கள்லாம் நாம் நினைத்து பார்க்கும்போது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒரு அளவு கூட நம்ம 1% கூட நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழலை. அப்போ தேவன் விரும்புகிறார் உண்மையான கிறிஸ்தவர்களாக எல்லாவற்றையும் சகித்து வாழ வேண்டும், முன்னேற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இங்கே 12 சொல்றாரு, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியை நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்றாரு. அப்ப துன்பப்படக்கூடிய நாம் என்ன பண்றோம், எல்லாவற்றையும் சகித்து அதை முன்னேற வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். முன்னேறி கொண்டே போகணும். இதை சரியா தேவனுடைய பார்வையில் கொடுத்துட்டு போயிடுவோம். நமக்கு விரோதமாக யாருன்னா இருக்கிறாங்களோ தேவனுடைய பார்வையில் கொடுத்துட்டு போயிடுவோம். நமக்கு நேரடியான சோதனை இருக்குதா தேவனுடைய பார்வையில் கொடுத்துட்டு போயிடுவோம். எல்லாவற்றையும் தேவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு இங்கே அண்ணால் எப்படி ஜெபம் பண்ணிட்டு எப்படி சந்தோஷமாக வந்தாரோ அதுபோல் நாம் சந்தோஷமாக இந்த காலத்தை வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. நடந்து போயினே இருக்கிறாங்க, இறந்து போகிறாங்க. சாப்பிட்டுக்கும் போது உடனே மயக்கி அடிச்சு விழுந்து செத்து போகிறாங்க. எத்தனை பேரை நம்ம பார்க்குறோம். நம்ம கூட பழகினவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் யாருமே இல்லை. அவர்களுக்கு வர்றது இன்னைக்கு நமக்கு வராதா? கண்டிப்பாக வரும். ஆனால் அப்படி வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் மற்றவங்க தான் அப்படி இருக்கிறாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிற நாம, கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிற நாம எல்லாவற்றையும் சகிக்காம எல்லாவற்றையும் நம்ம ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அன்னைக்கு இதை செஞ்சு இன்னைக்கு இதை செஞ்சுன்னு சொல்லி எல்லாவற்றையும் நம்ம பேசிக்கொண்டு வாழ்ந்தால் நான் ஒரு கிறிஸ்தவனா? தேவனுடைய பார்வையில் நாம் கணக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு, அவர் சகித்தே சொல்லிட்டு அவரே போறாரு. இங்கே நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நான் பார்க்கும்போது சீஷர்கள் அவர் சூழ்ந்திருக்கும் அவர் எழுந்து பட்டணத்துக்குள்ளே பிரவேசித்தான். இவர் செத்து விட்டாரு அப்படின்னு சொல்லி விட்டு போறாங்க. மறுபடியும் எழுந்து இன்னொரு இடத்துக்கு அவர் என்ன பண்றாரு, ஊழியத்திற்காக செல்லக்கூடியவராய் அவர் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 25 சொல்றாரு,
யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், மிளாறுகளால் அடிபட்டேன், ஒரு தரம் கல் உண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன் என்று சொல்லி அவருடைய எல்லாவற்றையும் சொல்றாரு. எல்லாவற்றையும் நான் அனுபவித்தேன். யாருக்காக அனுபவித்தேன்? கிறிஸ்துவுக்காக அனுபவித்தேன். அவரை காண வேண்டும் என்ற அந்த ஆசை எனக்கு இருக்கிறது என்று அவர் சொல்றார். இந்த பூமியிலே நாம் அவமானங்களை சகித்து பவுலை போல கிறிஸ்துவை நாம் காண்பதற்கு ஆசையாய் நம்முடைய வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கும்போது சில புத்திமதிகளை அவர் சொல்றாரு. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5லேருந்து நம்ம 10 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே சொல்றாரு, நீயோ, அங்கே தீமோத்தேயுக்கு சொன்னதை இந்த இடத்துல நாம் அதை எடுத்துக்குவோம், நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை என்ன பண்ண? நிறைவேற்று. ஊழியத்தை செய்கிறதுக்காக, ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதற்காக, அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கிறது உங்களை தவிர வேற யாரும் இல்லை. அந்த கடமையை நீங்கள் உணர்ந்து வாழ வேண்டும். கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமைனா எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை சபை கூடி வந்துட்டு கறி சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு அடுத்த நாள் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறதுக்காக நம்மளை நியமிக்கலை, அதுக்காக நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதற்காக இன்னும் இல்லை எத்தனையோ பேருக்கு இன்னும் சுவிசேஷம் கேள்விப்படாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் சொல்லி ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பை உணர்ந்து நாம் செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இப்பொழுது நான் வானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளில் அது எனக்கு தந்தருள்வாள். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற இங்கே அமர்ந்து கொண்டுகிற யாவருக்கும் அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவருக்கு ஏற்றபடியாக நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகையினால் இப்படிப்பட்ட அந்த விஷயத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நிறைவாக நாம் பார்க்கும்போது 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23-24 நாம் வாசிக்கும் போது, கர்த்தருடைய ஊழியக்காரன், இங்கே சொல்றார் கர்த்தருடைய ஊழியக்காரன். இங்கே சபையில் ஊழியராக இருக்கிறவங்க மட்டும் இங்கே குறிப்பிட்டு சொல்லுதுன்னு நினைக்காதீங்க. இங்கே இருக்கிற அனைவருக்கும் அது சொல்றது. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனாய் இருக்க வேண்டும். இந்த தீமையை சகிக்க நாம் பழகி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பழகி கொண்டால், நாம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டால், நம்மளை விட சிறந்த மனிதன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. தேவனுடைய பார்வையில் நம்ம விளையாட பெற்றவர்களாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4லேருந்து நாம் வாசிக்கும் போது, இதற்கெல்லாம் ஆணிவராக இருக்கக்கூடியது அன்பு. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமணியாது, தீங்கு நினையாது, அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இந்த அன்பு நாம மட்டும்தான் செய்ய முடியும். அது மனிதர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த அன்பை நாம் எப்போதுமே மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். சோதனை சகித்து அவமானங்களை சகித்து நாம் வாழும்போது என்றென்றும் அழியாதிருக்கிறதான அந்த ராஜ்யத்தில் ஜீவகிரகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் இப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையிலே நாம் இன்னும் சிறப்பான முறையில் முன்னேறி கொண்டு தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ்வோம். இந்த தானியலை குறித்து நம்ம பார்த்தோம். ஜபத்தில் முன்னேறணும். அவர் போய் ஜபத்தில் முன்னேறு அப்படின்னு சொல்லிட்டாரு. யாரெல்லாம் ஜபத்தில் முன்னேறாரு அவர் பார்க்க முடியாது. அடுத்து தீமையை வெறுத்து முன்னேறு அப்படின்னு சொல்றாரு, அதையும் பார்க்க முடியாது. ஆனால் சகிப்புத்தன்மையில முன்னேறுன்னு சொன்னோம் இல்லையா, இதை இன்னைக்கு நம்ம எல்லாருமே பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும்? காலையில் எனக்கு பொங்கலில் வடை இல்லை, சட்னி இல்லை, எனக்கு அந்த இடத்துல இல்லை, எனக்கு சரியான நேரத்தில் கொடுக்கப்படலை, இப்படியெல்லாம் நிறைய குறைபாடுகள் இருக்குது இல்லையா, இதையெல்லாம் சகிக்கிறோமா என்று நாம் எல்லாருமே பார்த்தாக்கா இந்த செய்திக்கான அர்த்தம் கிடைக்கும். அதனால் இப்படி வாழ்ந்து நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்ப்போம். வாய்ப்பு கொடுத்த அருமையான ஒருங்கிணைப்பாளருக்கும் பொறுமையாக கேட்ட சபையாருக்கும் இன்றைய நாள் பேசும்படியாக என்னை தீர்மானித்த பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே
பாண்டிச்சேரி மற்றும் சிறுவாடி சார்பாக வாழ்த்துதலின் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கேட்டதான செய்திகளை நாம் நினைவில் கொள்வோம். அவமானத்தை எண்ணாமல் என்கிறதான அநேக உதாரணங்களை கொடுத்து நமக்காக பேசியிருக்கிறார். யோபு, யோசேப்பு, தாவீது, அன்னாள். அதற்கு பிற்பாடாக ஒவ்வொரு காரியங்களை பவுலை குறித்து பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்தும் நாம் பார்த்திருக்கிறோம். இவர்கள் யாருமே அவைகளை தங்களுக்கு அவமானமாக எண்ணாமல் வாழ்ந்து சகிப்புத்தன்மையிலே முன்னேறி இருக்கிறார்கள். நாமும் சகிப்புத்தன்மையிலே முன்னேற வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது என்பதை நமக்கு அநேக வசனங்களை கொண்டு தெளிவாக போதித்தான சகோதரருக்கு மீண்டுமாய் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கொடுத்ததான செய்திக்கான நன்றி ஜபத்தை கூட நாம் மேறெடுப்போம். இந்த ஜபத்தினை கூட பல்லடா பகுதியிலே ஊழியம் செய்கிறதான பல்லடா சபையின் ஊழியர் சகோதரர் ஜெகதீஷ் அவர்களை கிறிஸ்துக்குள் அன்பாய் அழைக்கிறேன். கொடுத்ததான செய்தியை ஆசீர்வதிக்கும்படியாக நன்றி ஜபத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நாம் யாவரும் எழுந்து நின்று ஜபிப்போமானால் நலமாக இருக்கும். ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற பரலோகத்திலே வாசம் செய்யக்கூடிய எங்கள் நல்ல பிதாவே, இது வந்து அருமையான நாளிலே இந்த 14வது வேநீர்கால முகாமிலே நாங்கள் கலந்து கொள்ளும்படியாக தேவரீர் நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே நடக்கக்கூடிய ஊழியர்கள் இந்த வேநீர்கால முகாமை சிறப்பித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே காலை முதல் இந்த நேரம் வரை பரிசுத்தமுள்ள பிதாவே உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கேட்டோம். குறிப்பாக இந்த நாளிலே விசேஷமாக அவமானத்தை ஒரு பொருட்டாக எண்ணாமல் தேவரீர் பரிசுத்தமுள்ள பிதாவே சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்கின்ற காரியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த செய்தியை கொடுத்த அருமையான சகோதரர் வேலு அவர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். அவர் செய்யக்கூடிய ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும். இன்னுமாக அந்த சபையாரை நீர் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பத்தாரை ஆசீர்வதியும். விசேஷமாக பரிசுத்தமுள்ள பிதாவே, அவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய தெய்வீக கரம் அவரோடு இருந்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே இந்த கூட்டத்தை, இந்த வேநீர்கால முகாமை முன்னெடுத்து நடத்தி செல்லக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்களுக்காகவும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். வருஷந்தோறும் இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடத்த தேவரீர் பரிசுத்தமுள்ள பிதாவே எங்கள் யாவருடைய இருதயத்தை நீர் திறந்து இந்த வேநீர்கால முகாம் தொடர்ந்து நடைபெற நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கொடுத்த வேளையில் நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காகவும் உடைய சமூகத்தில் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். வெறுமையாய் வந்து வெறுமையாய் சென்று விடாதபடி உம்முடைய வேத வசனத்தை கூர்ந்து கவனித்து தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த ஸ்தலத்தை விட்டு கடந்து செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சிறு ஜெபத்தை எங்களுக்காகவே மரித்து வேத வாக்கியங்களுடைய 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் தேவனுடைய குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.